பைனான்ஸில் இருக்கிற ஏர்னுங்கிற அந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக? ஓகே, பைனான்ஸில் ஏர்னுங்கிற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ஏர்ன் இல்லாட்டி சேவிங்ஸ், ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக சேஃப் தான். ஆனால் இதில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ண இயலுமான்னு கேட்டால் இல்லை. இதில் பார்த்துருக்கீங்க, அதில் போட்டுக்கிற அந்த ROI அந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர்லி. இப்போ அதில் ஒரு 5% போட்டிங்கன்னு சொன்னால் 5% இயர்லி. ஓகே, ஸோ அதை 365 பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அதில் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி வழங்க. இதெல்லாம் சேவிங். இப்போ பேங்க்கில் நீங்கள் உங்களோட பணத்தை வச்சு அவங்களோட பேங்க்கில் பணம் சும்மா இருக்கிறனால அவ்வளோத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ஒன்று தருவாங்க தானே. அதே மாதிரி ஒரு சேம் கான்செப்ட் தான். வேறு இது ப்ராடக்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு நேமில் சொல்லுவாங்க. ஈல் ஃபார்மிங், சேவிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட பேங்க்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற கான்செப்ட் தான் ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங். மற்றது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது உள்ளுக்கு. ஓகே, ஸோ உங்களோட ஃபண்ட் சும்மா இருக்கும்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, உங்கள்கிட்ட ஒரு பிட்காயின் கொஞ்சம் இருக்குது, அது நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்போ சும்மா இருக்குது, அது சும்மா வைக்காமல் இருக்கிற அவ்வளோ நாளுக்கு ஏர்ன் பண்ண நினைப்பீங்கன்னு சொன்னால் அதில் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் போட்டு வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் இன்கம் வராது. அப்படி உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னா உங்களோட கேபிட்டல் பெரிய அளவில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு $100,000, $200,000 அப்படியான அளவு பணத்தை நீங்கள் இதில் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு அளவு கணிசமான அளவு மந்த்லி ஒரு இன்கம் கொண்டு வரும். நீங்கள் சின்னது $100, $200 போட்டால் இல்லை பெருசாக நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைங்க, நீங்கள் ஏர்னுங்கிற அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துறீங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி சக்ஸஸ் கிடைச்சிருக்கு இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HP யூடியூப் சேனலில் நான் இந்த ஏர்னில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் நிறைய செஞ்சுருக்கிறேன். ஸோ அது டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் பயோ செக் பண்ணுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னா அது சம்மந்தமாக எல்லாமே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பைனான்ஸில் நீங்கள் என்ன இல்லைன்னு சொன்னால் 10% ஃபீ சேவிங் லிங்க் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் பயோவில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சம்மந்தமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பயோவில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.